வெல்கம் டு மை சேனல். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷன் பண்ணுங்க. கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயம் முழுமையா புரிய வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஎம்சி மென் பவர் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது அயல்நாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகம். இது தமிழக அரசு மூலியமா முழுக்க நடத்தப்பட்ட நிறுவனம். இங்கு பதிவு பண்றது மூலியமா உங்களோட அயல்நாட்டு வேலைவாய்ப்புக்கான நிர்வகிக்க முடியும். இதோட தலைமை அலுவலகம் சென்னையில இருக்கு. நீங்க ஆன்லைன்லயும் பதிவு பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பதிவு பண்ணலாம். இங்க சென்னையில வந்து கிண்டியில இருக்குங்க இந்த அலுவலகம். இதை பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலயே கொஞ்சம் சொல்றாங்க பாருங்க இந்த அலுவலகத்தை பத்தி. இந்த நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. என் பேரு ஏ ஷர்மிளா. சென்னை மருத்துவக் கல்லூரியில பிஎஸ்சி நர்சிங் இறுதி ஆண்டு படிக்கிறேன். கடைசியா அக்டோபர் மாசம் அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் சார்பா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் சார்பா OMCL ஒரு ஆப் வருமா, அந்த ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு ஐயா சொன்ன மாதிரி அதை நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது OMCL ஆப் லான்ச்சிங் ப்ரோக்ராம் இது. அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இல்லாம 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்றது இந்த மாதிரி நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய கனவா இருக்கு. முதலமைச்சர் ஐயாவும் அவங்க வழியா மாண்புமிகு அமைச்சர் ஐயா அந்த கனவை நிறைவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். வீட்டுல எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னா, பொம்பளை பிள்ளை எதுக்கு வெளிநாட்டுக்கு எல்லாம் போற, அங்க யாரு உன்னை பாத்துட்டான்னு கேட்பாங்க. பட் இதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இல்ல. நம்ம ஐயா இருக்காங்க நம்மள பாத்துக்க. அத பத்தின விஷயங்கள் எல்லாம் வீட்டுல இருந்தபடியே என்னோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு குறுஞ்செய்தி மாதிரி வருது அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும், நம்ம அதன் வழி நடந்த நம்ம அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், தென் ஆப் டிசைன் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் வந்துட்டு ஆல்ரெடி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் நம்ம அமைச்சரும் வந்து அதை துவங்கி வைத்தாங்க. அப்பவே நான் வந்திருந்தேன். எனக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்ற கனவு ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப என்னோட முதல் படி நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, அதை நான் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். எதனால அப்படின்னா, OMCL அப்படின்ற ஒரு ஆப்பை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆப்பை லான்ச் பண்ண இடத்துல நான் இங்க நிக்கிறேன் அப்படின்றதுக்கு. என்னோட பிரின்சிபல் சார், என்னோட மேம் தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ரெண்டாவது, OMCL அப்படின்றது ரொம்ப ஈஸியாவே நமக்கு வந்துட்டு உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி. நம்ம தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னு தேவையில்ல. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு. ரெண்டாவது, உங்களோட டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் தான் எல்லாமே இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட பேரு, உங்களோட அப்பா அம்மா பேரு, அதை பத்தி தான். ரெண்டாவது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், உங்களோட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க பாஸ்போர்ட் அங்க அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா அதுக்குமே ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து வேலை வாய்ப்பு தேடுறவங்க தான் இதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்ற கனவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு என்னோட முதல் படியை எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் வீட்டுல எப்படி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்தே உங்களோட வேலைகளை, எந்த நாட்டுல எந்த வேலை இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு இந்த ஆப் சொல்லுது. கண்டிப்பா இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ரெண்டாவது, உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு நமக்கு நல்லது பண்றாங்க. அந்த நல்லதா எல்லாருக்கும் நம்ம எடுத்து செல்லணும். நம்ம மட்டும் பயன்படக்கூடாது, எல்லாருக்கும் செல்லணும். சரிங்க, இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து இது வந்து முன்னாடியே போட்ட வீடியோ தான். அதுல ஒரு இதுக்காக ஷேம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க இதை ஆன்லைன்ல பதிவு பண்ணி நீங்க இந்த வேலைவாய்ப்பு பெறலாம். சில விஷயங்கள் மேற்கொண்டு பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்க, சர்வீசஸ்ல போய் பாக்குறேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரினிவல், எல்லாமே மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதை பாருங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்டர்டேக்கன் பை OMCL ஃபார் த மைக்ரேன்ஸ் அது கொடுத்துருக்காங்க பாருங்க. சில விஷயங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த நர்சிங் படிச்ச பிள்ளைங்களுக்குலாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஃபைனல் ஸ்டூடெண்ட் நர்சிங் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப உதவியா இருக்கும். இதை பத்தி நல்லா பொறுமையா அந்த ஒன்னொன்னா பார்த்து நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். இதை வந்து நீங்க தமிழ்லயே கூட மாத்திக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வந்து நீங்க தமிழ்ல மாத்திக்கலாம். இப்போ வந்து நான் தமிழ்ல மாத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த மேல 3 புள்ளி கிளிக் பண்ணிட்டு கீழே போய் இந்த டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்ல மாறிக்கும்.
இந்த பாருங்க தமிழ்ல மாறிச்சு பாருங்க. நீங்க இதை தமிழ்ல மாத்திக்கிட்டு கூட நீங்க பண்ணலாம். இது வந்து வெப்பேஜ், நான் வெப்பேஜ்ல பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல வந்து போயிட்டு OMCL அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு இது நல்ல ஒரு சிறந்த வழி. ஒரு பாதுகாப்பான கவர்மெண்ட் மூலியமா அவங்க தர்றதுனால சம்பளம் சொன்னபடி இருக்கும், எல்லாமே சேஃபா இருக்கும். அதனாலதான் இது வந்து மற்றவங்களை சொல்லுங்க. இத பதிவு கட்டணங்கள்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆன்லைன் பதிவு இருக்கு, இந்த புதுப்பித்தல் இருக்கு. ஆன்லைன் பதிவுல போயிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்க, பதிவு செய்ய விரும்புவோருக்கு கல்வி தகுதியுடன் தொடரக்கூடிய தொகுதி துறையில் குறைந்து 2 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும், 21 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இந்த சில விஷயங்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அனுபவ சான்றிதழ் இருக்க வேண்டும். ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் முன்பதிவு செய்யலாம். ஆஃப்லைன் பதிவுக்கு ஒருவர் சென்னை தலைமை அலுவலகத்துக்கு நேரில் வர வேண்டும். நீங்க நேரடியா பதிவு ஆஃப்லைனா நேரடியா பதிவு பண்றது, அங்க வந்து நீங்க பதிவு பண்ணுங்கிறாங்க. ஆன்லைன்ல வீட்டுல இருந்து பதிவு பண்ணலாம். இந்த பதிவு 48 காலண்டர் மாதங்கள் செல்லுபடியாகும். 48 மாசத்துக்கு வரைதான் நீங்க பதிவு பண்ணா அது காலப்படியாகும். திருப்பி நீங்க ரினியூவல் பண்ணணும். 48 மாசத்துக்குள்ள நீங்க ரினியூவல் பண்ணிக்கணும். திருப்பி தேவைப்பட்டா நீங்க ரினியூவல் பண்ணிக்கணும். வெறும் பதிவு மட்டுமே எந்த வேலை வாய்ப்பையும் உத்தரவாதம் செய்து விடாது. இருப்பினும் பதிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் அவர்கள் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிதியுதவி பெறுவார்கள். அதான் அந்த உங்களுக்கு நீங்க பதிவு பண்றதுனால வேலை வந்துடாது. நீங்க வந்து அப்பப்ப நீங்க இது வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கிறத தவிர மற்றபடி உங்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இல்லைங்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க, இதோட பாருங்க, இதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் போட்டு பாருங்க. எவ்வளவு பாருங்க, இந்த திறமையற்ற தொழிலாளர்கள், அரைத்திறன் தொழிலாளர்கள் இது பதிவு பண்றது 750 ரூபா. பட்ட படிப்பு டிப்ளமோ இந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு 750 ரூபா பீஸ் பதிவு பண்றதுக்கு. இந்த பணியாளர்கள், செவிலியர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தொழில்முறை முதுகலை பட்டதாரிகள் 1200 ரூபா. இந்த நர்சிங் பிள்ளைங்க, நர்சிங் கோர்ஸ் படிச்ச பிள்ளைங்களுக்குலாம் 1200 ரூபா. MBBS படிச்ச டாக்டர்ஸ் இதே மாதிரிலாம் பெரியவங்க, அவங்கலாம் அதெல்லாம் படிச்சவங்க எல்லாம் பெருசு ஹை லெவல்ல படிச்சவங்க 2000 ரூபா பீஸ். இதே மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைனில் புதுப்பித்தல் மற்ற விஷயங்கள், சவுதி கலாச்சார சான்றிதழ் செயல்முறை வேட்பாளர்களுக்கு இந்த சில விஷயங்கள் அது சம்பந்தமான வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா குடியேற்ற அனுமதி பெறுவதற்கான காப்பீடு, அந்த இன்சூரன்ஸ் தெரிஞ்சிருக்கு, இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க வெளிநாடு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, அந்த காப்பீடு சம்பந்தமான விஷயங்கள், பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பது பற்றிய தகவல்கள், விசா படிவம் மாதிரி நகல், புலம்பெயர்ந்ததற்கான மேற்கொள்ளப்படும் பயிற்சி திட்டங்கள், இந்த மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு வேலைகளை ஒதுக்கும் போது பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கைகள், இந்த சில விஷயங்கள் எல்லாமே நீங்களே வந்து பொறுமையா பாருங்க. நான் கொஞ்சம் வேகமா இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல முடியும், ஓரளவு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது மேல வந்து பாருங்க, தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ மையங்கள் நடைமுறைகளை எவ்வாறு பயன்படுத்தப்படுவது, எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம். அயல்நாட்டு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு இன்னமும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தனியார் மூலியமா ட்ரை பண்ணி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க இன்னும் நம்ம செய்திகள்லாம் பாக்குறோம். அவங்க ஒரு வேலை ஒன்று சொல்லுவாங்க, அங்க போய் வேற வேலையை கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப துன்பப்படுற நிறைய பேர் இருக்காங்க. பிரைவேட் ஏஜென்ட் மூலியமா நல்ல வேலையை பெறவங்களும் இருக்காங்க, ஏமாறவங்களும் இருக்காங்க. இந்த ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இது வந்து இதை மாதிரி சேஃபா நீங்க கவர்மெண்ட் மூலியமா ட்ரை பண்றப்ப இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமா இருக்கும். இதை வந்து சொல்லி அவேர்னஸ் உருவாக்குங்க. இது வந்து நல்ல விஷயம். நீங்க ஆன்லைன்லயே கூட பதிவு பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பதிவு பண்ணலாம். அதை ஏற்கனவே திருப்பி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இதை பயன்படுத்திங்க, அவேர்னஸ் உருவாக்குங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷன் பண்ணுங்க, எனக்கு லைக் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.